பல்வேறு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இவர்கள் பணம் கொடுப்பது போல் கொடுத்து அவங்க பாட்லிங் கம்பெனிக்கு வந்து பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆன மாதிரி அவர்கள் கணக்கு காண்பித்து அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, போகஸ் எக்ஸ்பெண்டிச்சர், எதுவுமே எக்ஸ்பெண்டிச்சரே பண்ணாமல் அதிக பாட்டில் வாங்கினது போல் கணக்கு மட்டும் காண்பிக்கப்பட்டு பணம் அங்கே போயிடுது. ஸோ அந்த பாட்லிங் கம்பெனிக்கு வந்து பணம் வந்ததுக்கு பிறகு அவங்க அதை ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸாக போகஸ் எக்ஸ்பென்ஸாக காமிச்சு அந்த பணத்தை கேஷாக வெளியே எடுத்துடுறாங்க. அந்த பணத்தை கேஷாக வெளியே எடுத்து மீண்டும் டிஸ்டிலரி கிட்ட அந்த கேஷை கொடுத்துட்றாங்க. ஸோ டிஸ்டிலரி கிட்ட ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிளாக் மணி, இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த போகஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் இவங்க வெளியே எடுத்த கேஷாக இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டுமே 1000 கோடி ரூபாய் அளவிற்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இடி சொல்கிறாங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அந்த அன்அக்கவுண்டட் கேஷை வந்து வைத்து கொண்டு டிஸ்டிலரிகள் வந்து பலவிதமான லஞ்சம் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு அதிக ஆர்டர் கிடைப்பதற்காக, ஒவ்வொரு டிஸ்டிலரியும் அவங்களுக்கு அதிக ஆர்டர் கிடைப்பதற்காக அவர்கள் வந்து அதை லஞ்சமாக கொடுத்ததற்கான முகாந்திரத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.